திமுக அணி பலமா இருக்குமா? கண்டிப்பா பலமா இருக்கும். உங்களால என்ன பலன் திமுகவுக்கு? இல்ல கண்டிப்பா எங்களுடைய வாக்குகளுக்கு அவங்க தேவை. என்ன முக்கியமான பிரச்சனையா இருக்கும்? முக்கியமான பிரச்சனையாக கருதுவது விவசாயம் தான். மத்திய அரசு சொல்லுது வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறது. 6000 ரூபாய் எமது மக்களுக்கு தேவையில்லை. தமிழக அரசும் பல்வேறு சலுகைகளை அறிவிச்சிருக்கு. பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துச்சு. கிழங்கு 2000 ரூபாய் கொடுக்குது. நீ 2000 ரூபாய் கொடுக்காதீங்க, எங்களுக்கு வேலையை கொடுங்க. அரசு பணத்தை லஞ்சமாக மக்களிடம் கொடுக்கிறார்கள். அரசாங்கம் கொடுக்கறது லஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா நான் சொல்லுவேன். அரசாங்கத்துக்கு சார்பாக மக்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு காலம் இல்லை. அரசாங்கம் தானே கொடுக்குது. அரசாங்கம் காசு கொடுக்குது. நான் காசு கொடுப்பதே பின்னாடி நான் வந்து காசு நான் சம்பாதிச்சுப்பேன் அப்படின்றதுக்காக முன்பணாது. ஆனா அவங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்குல்ல, பாமக சேர்ந்துருக்கு. மானங்கட்ட எடப்பாடி நீங்க சொன்ன அந்த சொல்லாடலுக்கு யார் பொருத்தமானவர் உங்க தொண்டர்கள் கேட்கறாங்க, நான் கேட்கல. இப்போ திமுக போறது கொள்கை விட்டுட்டீங்களா? கொள்கையை விடல நாங்க. வணக்கம் நண்பர்களே. திமுக அணி பலமாக இருக்கிறதா? அது வெற்றி கொடுக்குமா? இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பீமா ராவின் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். திமுக அணி பலமா இருக்குமா? கண்டிப்பா பலமா இருக்கும். முன்னை விட பல மடங்கு பலமான ஒரு அணியாக திமுக இருக்கும். முன்ன விடனே எப்போ இருந்து சொல்றீங்க? முன்ன விட அப்படின்னு சொன்னா, முன்ன அவங்க திமுக காங்கிரஸ் அப்படின்னு அணியில் இருந்தாங்க. இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழல்ல தன்னை அதை இன்னும் வலுப்படுத்தி கொள்வதற்காக இடதுசாரிகள் மற்றும் சில மதசார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைத்து இந்த 17வது பாராளுமன்ற தேர்தலை வலுவாக அவங்க சந்திப்பாங்க என்பதில் ஐயமில்லை. உங்களால் என்ன பலன் திமுகவுக்கு? எங்களால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மதசார்பற்ற ஒரு தன்மையை, ஏற்கனவே அது மதசார்பற்ற கட்சியாக இருந்தால் கூட நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கும், தேசம் முழுவதும் 3வது அணி தேவையில்லை என்று இடதுசாரிகள் எடுத்துக்கூடிய நிலைப்பாடு என்பது அந்தந்த மாநில கட்சிகளில் இருக்கக்கூடிய இது போன்ற மாநில கட்சிகளை வலுப்படுத்தி அதன் மூலமாக ஒரு மதசார்பற்ற அரசை மத்தியில் நிறுவுவது தான் இடதுசாரிகளோட நோக்கம், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியோட நோக்கம். ஆனால் உங்களுக்கு உங்கள் வாக்கு பெருசாக திமுக தேவையா? இல்லை, கண்டிப்பாக எங்களுடைய வாக்குகளுக்கு அவங்க தேவை. எங்களுக்கு இருக்கிறது வந்து 2.7 இருந்தாலும் சரி, அது 3க்கு மேலே இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 2 இருக்கா உங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த 2% மேலே. இந்த தமிழ்நாடு சொல்லி இந்தியா ஃபுல்லாக சொல்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் சொல்கிறேன். நீ எனக்கு ரொம்ப இது பரவாயில்ல. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க என்னன்னு சொன்னால் இதுதான் எங்களோட நிலை. இந்தியா முழுக்க எங்களுடைய நிலைப்பாடு வேறு. கேரளாவிலே நீங்கள் சொல்கிற வாக்கு சதவீதம் உங்களுக்கே தெரியும். அங்கேயே வந்து எங்களால் 40-41% வாக்குகளை எங்களால் பெற முடியும். 2வது என்ன, பெங்காலில் நிகழக்கூடிய சூழல் அங்கேயும் எங்களால் ஒரு சக்தியாக ஒன்று திரள முடியும். ஏன்னா சிட்பண்ட் ஊழலில் மம்தா பானர்ஜியும் சரி, சிபிஐ ட்ராமாவில் மோடி அவர்களும் சரி, பிஜேபியும் சரி, ரெண்டும் வேறுபட்டு நிற்கிறாங்க. ஜனங்க அங்கே உண்மையை புரிந்து கொண்டு படிப்படியாக ஒரு மிகப்பெரிய அளவில் வராங்க. திரிபுராவில் எங்களுக்கு வந்து சிரமம். ஏன் சிரமம்னா, நியாயமாக தேர்தல் அங்கே நடக்காதுன்றதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். ஏன்னா பிஜேபி அந்தளவுக்கு அட்டூழியமாக அங்கே தன்னுடைய வேலைகளே செய்யுது. எனவே மற்ற மாநிலங்களும் தெலுங்கானாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து நாங்கள் எங்களுக்கு அந்த பகுஜன் லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் நாங்கள் வந்து வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் உங்கள் ஆதரவோடு தான் ஒரு கட்சி, ஒரு திராவிட கட்சி திமுக அதிமுக ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை, அது இல்லை. அது நாங்கள் அவ்வளோ தூரம் நாங்கள் உண்மை என்ன நேர்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய வலு அவர்களுக்கு தெரியும். யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். பலவீனம்னு சொல்கிறீங்க? இல்லை, பலம் என்பது இல்லை. பலத்தை தான் நாங்கள் எப்பயுமே சொல்ல. பலவீனம் என்பது எல்லா கட்சிக்கும் 100% எந்த கட்சியுமே பலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது வந்து இயல்பான ஒன்று. ஏன்னா இந்தியாவில் எல்லாம் உலகத்திலே எந்த நாடுகள்லையும் ஒரு கட்சி தன்னை ஒரு பலமிக்க கட்சியாக 100% அறிவித்து கொண்டதே கிடையாது. தன் சக்திக்கு ஏற்ற முறையில் அது தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி அது நகரும்போது ஏராளமான பிரச்சனைகளுக்குள்ளே வரும். சில கட்சிகள் வந்து தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வலுவாக இருக்கிறவங்க நான் தான் வந்து அடுத்த ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கூட இந்த தேர்தலில் நான் நிற்கவில்லை அப்படின்றாங்க. புதிய இளைஞர்கள் வந்து புதுசாக என்னன்னு சொன்னால், கடந்த தேர்தலேருந்து வாக்களிக்கக்கூடிய 40 பிலோ 40 வந்து அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் திமுகவுக்கு ஒரு சுமையாக கூட இருக்கும்ல? இல்லை, அவங்க சுமையாக இருக்கிற சுமை என்பது ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, அப்படி கூட நாங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். சுமைன்னா எது சுமைன்னு இருக்குது. உணவு உட்கொள்வதுக்கு வந்து வயிறு சுமையாக பார்த்ததுன்னா இயங்க முடியாது. எனவே உணவு என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ அவசியமோ அது ஒரு 1/4 கிலோ தேவை, இல்லை 2400 கலோரி தேவைன்னா உணவு வந்து நமக்கு போய் ஆகணும். உணவு வந்து என்னுடைய உடல் பாரத்திற்கு அது வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதை வந்து அறிவுக்கு ஒவ்வாதது. எனவே ஒரு நேர்மையான ஒரு கட்சி, ஊழியர்கள் சிறந்த முறையில் பணியாற்றக்கூடிய ஒரு கட்சி, இந்த தேசத்தின் மீது மதிப்பும் மக்கள் எங்கள் மீதில் வைத்திருக்கக்கூடிய மதிப்பும் வேணும்னா வந்து ஓட்டு பர்சன்டேஜில் மட்டும் அல்லாது. அப்போ எங்களுடைய செல்வாக்கு பதிலாக நாங்கள் சொல்லலை. அதை மக்கள் உங்கள் மேலே வச்சுக்கிற மதிப்பெல்லாம் தொடர்ந்து சரிஞ்சிட்டே வருது. இல்லை, அது சரிவதற்கு காரணம் நம்ம பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும். எங்களால் வந்து இப்போ தேர்தலுக்கு நாங்கள் நின்னா கூட, இப்போ 2 சீட்டு நிற்கிறோன்னு வச்சுங்க, நாங்கள் எந்த இதுக்கும் பணம் கொடுத்து அது அந்த வெற்றியை நாங்கள் பெறுவதில்லை. எங்களுக்கு அது நோக்கமும் கிடையாது.
உண்மையிலேயே வந்து நாங்கள் தான் அதை வந்து கடைபிடிக்கிறோம். நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை கட்சிகள் விலை போகுதுன்னு நாம் சொல்கிறதில்ல, அவரோட மச்சான் சொல்கிறாரு, இவரோட மாமா சொல்கிறாருன்னு எவ்வளோ விலை போச்சுன்னு வெளிப்படையாக ஜனங்க பேசுகிற அளவுக்கு இருக்கக்கூடியது. அந்த விஷயத்தில் மார்க்சிஸ்ட்டுகளையோ அல்லது இடதுசாரிகளோ யாரும் குற்றம் சொல்ல முடியாது, என்னுடைய பணிவான கருத்து அது. எனவே இதிலிருந்து தான் எங்களுடைய நேர்மையை நீங்கள் பார்க்க முடியுமே தவிர, நாங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் இப்போ கேரளாவில் தொடர் பிரணாய் விஜயனுடைய ஆட்சி முறைகளும் அதுவும் வேறெங்கும் இல்லை. வெளி மாநிலங்களில் வந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட வீடுகளை ஒதுக்கி தந்தவர் பினராயி. ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லணும், வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அது ஈவன் மோடி கூட அதை பண்ண முடியல. காரணம் என்னென்னா, இதை நாங்கள் பெருமைக்காக சொல்ல, இது என்ன நெசசரி தேவை அந்த நாட்டோட அந்த தமிழ் அதாவது கேரளாவோட வளர்ச்சியில் வெளி மாநிலத்தவரை சேர்ந்தவர் அவங்கள என்ன கம்யூனிஸ்ட்டுகளா இல்லை, அவங்க மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களா இல்லை, பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு உழைப்பாளி என்ற அடிப்படையில் தங்குவதற்கு வீடு தேவை என்பது என்ன தேவை, என்ன நீட்ஸு என்பது கணக்கில் எடுத்து தான் கட்சிகள் வேலை செய்யணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு இந்த அணி வந்து வலுவாக இந்த கோரிக்கையிலே குறைந்தபட்சம் தன்னுடைய செயல் திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு இது பயன்படும் நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாட்டில் ஒரு திமுகவில் நீங்கள் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் ஒரு திமுக அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான என்ன முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முக்கியமாக அதனுடைய தேர்தல் அறிக்கை தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை மீட்டெடுப்போம். இப்போது சிபிஐயில் ஒரு மாநாடு திருச்சியில் நடத்தினாங்க, ஸ்டாலின் கூட அதில் கலந்துக்கினார். அவரே சொல்கிறாரு, ஸ்டாலின் எனக்கு பேர் வந்ததுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு அவர் பேசுகிறார். ஏன் அதை அவர் சொல்கிறாரு? அது இப்போ கூட்டணி இருக்குதான் சொல்கிறேன். நோ அப்படி இல்லை. இது வந்து கலைஞரே சொல்லியிருக்காரு. என்னென்னா, பெரியாரை நான் சந்திக்காவிட்டால், அவருடைய கொள்கையில் ஈர்க்கப்படாவிட்டால், அண்ணாவை நான் சந்திக்காவிட்டால் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருந்திருப்பேன்னு அவர் சொல்கிறார். இருந்திருப்பேன், நான் அதை தான் சேர்ந்திருப்பேன் கட்சியில்னு யார்? கலைஞரே சொல்லிட்டு போயிருக்கார். கொள்கை ரீதியாக வித்தியாசம் இருக்கும். எல்லா கட்சியும் ஒரே கொள்கை இருந்ததுன்னு சொன்னால் ஒரே கட்சி ஆட்சி முறை இருக்கலாமே இந்தியாவில். இப்போ கட்சிகள் வேறு இருந்தால் கூட கொள்கைகள் வேறு. எனவே சிலது ஒத்து வர கொள்கைகளோடு நாங்கள் இணைந்து செல்வதற்கு நாங்கள் எப்போவுமே தயார். திமுக அணி ஜெயிக்குமா? நிச்சயமாக அது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நம்பிக்கைன்னு சொன்னால் மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி, மகாசக்தி. எனவே அந்த மகாசக்தி என்பது ஒரு மாற்றை விரும்புகிறது. ஒரு மாற்றை அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த 17வது பாராளுமன்ற 2019வது தேர்தல் நாட்டை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கக்கூடிய, வறுமையும் ஏழ்மையும் அல்ல அதை படிப்படியாக குறைத்து கொள்ளக்கூடிய, மல்லையா போன்றவர்கள், நீரவ் மோடி போன்றவர்கள், லலித் மோடி போன்ற, இன்னும் சொல்ல ரஃபேல் போன்ற ஊழல்களை பாதுகாப்புத்துறையிலே நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களே அது கூட பரவாயில்ல. உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு மத்திய அரசு இருக்குன்னா அது நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு எந்த வகையிலும் உதவாது. 5 ஆண்டுகளில் 10 கோடி பேருக்கு வேலை தரணுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸும் கிடையாது, எந்த புள்ளி உரமும் கிடையாது. ராஜஸ்தானில் தோற்று போகிறாங்க, இதில் தோற்று போகிறாங்க, மகாராஷ்டிராவில் இது மத்திய பிரதேசத்தில் தோற்று போகிறாங்க. என்ன உடனே வருது? சத்தீஸ்கரில் உடனே என்ன வருது? அந்த அந்த 5% அவங்க வெற்றி வாய்ப்பை இழப்பதனால அதை ஈடு செய்வதற்காக முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, முற்போக்கு சக்திகள்னு சொல்லக்கூடிய அவங்க அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, மெரிட் தான் எங்களுக்கு தேவைன்னு. இப்போ இடஒதுக்கீடு கொடுத்து அதை ரீட்டைன் பண்ணலாமல் நினைக்கிறாங்க. இடஒதுக்கீடு நீங்கள் ஒர்க்கிங் கிளாஸ் கொடுங்க, யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னென்னா இருக்கிற வேலையே இல்லை. இப்போ வேலை இல்லாத வேலைக்கு இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்குறது அட்டூழியமானது. பேக்லாக முதல்ல ஃபில்லப் பண்ணணும். இப்போ இப்படிலாம் ஏமாத்துறது யாரை சொல்லி ஏமாத்துறது? இப்போ கூட என்ன சொல்கிறாங்க நீங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சதெல்லாம். நாம் ஒன்றும் இல்லை, நம்ம தாய்நாட்டுக்காக நம்ம உறுதியாக. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான பிரச்சனையாக இருக்கும்? இல்லை, தமிழ்நாட்டுக்கு முதல்ல முக்கியமான பிரச்சனையாக கருதுவது விவசாயம் தான். நம்ம விவசாயம் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது விவசாயம் முதல்து. 2வது சிறுதொழில் முக்கியமானது. 49,000 சிறுதொழில்கள் ஜிஎஸ்டியால் மூடப்பட்டிருக்கு. இந்த வரி அதிகமாக இந்தியாவிலேயே நீங்கள் சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டு சிறுதொழில் தான் படித்த இளைஞர்களுக்கு எம்என்சியை விட, மல்டிநேஷனல் கம்பெனியை விட கூடுதலாக வேலைவாய்ப்பை கொடுக்குறது. திருப்பூர், கோவை இந்த மாவட்டங்களில் மட்டும் 49,000, 1-2 இல்லை. இது தமிழக அரசு கொடுத்த புள்ளி ஒருத்த நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். உங்களுக்கு ஏராளமான விவரங்கள் தெரியும், என்னை விட கூடுதலாக கூட. 49,000 சிறுதொழில் மூடப்பட்டிருக்குன்னா 49,000 சிறுதொழிலில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வேலை வாய்ப்பு போயிருக்குன்னு. எல்லோரும் எங்கே வந்துட்டாங்க? இப்போ ஒன்றும் இல்லை. அப்போது லோன் இருக்காங்கல்ல, அது பார்த்தோன்னா ஃபார்மர்ஸுக்கு கிடைக்கல. ரொம்ப சுருக்கமாக நீங்கள் விவசாயம் பற்றி சொல்கிறீங்க, மத்திய அரசு சொல்லுது வருஷத்துக்கு 6,000 ரூபா கொடுக்குறதா? இல்லை, 6,000 ரூபாய் என்பது நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் சொல்லிட்டாங்க, எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நானும் அதை திரும்ப சொல்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு 17,000 ரூபாய் கூட கிடையாது. அவங்க சொல்கிறாங்க தப்பு. 16 ரூபாய் 43 காசுங்க. நீங்கள் அந்த 6,000 ரூபாய் வகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்தால் ஒரு விவசாய குடும்பத்தில் குறைஞ்சது 5 பேர் இருப்பாங்க, இல்லை 4 பேராது இருப்பாங்க. இந்த 16 ரூபாய் 43 காசை நீங்கள் 5ஆலேயோ 4ஆலேயோ வகுத்தா எவ்வளோ வரும்? 4ஆல் வகுத்திங்கன்னா 4 ரூபாய் வரும், 10 காசு வரும். நீங்கள் 5ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? இதுதான் வரும்.
ஐம்பூன் 3 ரூபாய் சில்லற வரும். இதை வச்சுட்டு ஒரு குடும்பம் வந்து ஒரு நாளைக்கு இந்த நாட்டில் வாழ்க்கையை நடத்தும் என்பதே யதார்த்தத்துக்கு புறம்பானது. 6000 ரூபாய் எமது மக்களுக்கு தேவையில்லை. விவசாய கடன்களை ரத்து பண்ணுங்க, குறைந்த விலையில் உரத்தை கொடுங்க, விதைகளை இலவசமாக கொடுங்க, லேண்ட் டு த டில்லர் அப்படின்னு சொல்லி நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் கொடுங்க. மழையை வந்து வறட்சியான மாநிலமாக மாறுது. உனக்கு வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, தண்ணீர் மட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக இறங்கி வந்துடுது. முதல்ல பூகம்பமோ அல்லது மற்றதோ வந்தால் வட இந்தியாவில் தான் வரும், அதுக்கப்புறம் தான் தென்னிந்தியாவில் வரும். ஏன்னா அந்த அந்த தண்ணீரை வந்து இழுக்கிறது அப்படி வருதுன்னு. அப்போ தண்ணீரை நிலைநிறுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 6000 கொடுக்குறதுக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி தான் இருக்காங்க. இல்லைங்க, 6000 கண்டிப்பாக மகிழ்ச்சி. எந்த விவசாயம் என்னன்னா எது இந்த நேரத்தில் 1000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாங்களா, நம்ம 1000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்குறது சொல்கிறீங்க. ஏன் வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய வறுமையும் ஏழ்மை அது அவங்க காசு இல்லை, நம்ம காசு. எப்படி அவங்க நம்ம காசுன்றாங்கன்னா, நீ வந்து 453 கோடி ரூபாய் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு கட்ட முடியல? அனில் அம்பானிக்கு கட்ட முடியல. எரிக்சன் நிறுவனம் வழக்கு போட்டு இல்லைனா 3 மாதம் பிடிச்சி உள்ள வை அப்படின்னு சொல்லியிருக்கானே அம்பானி. அவருக்கு 36,000 கோடி ரூபாய் ஒரு டீலிங்கை முடித்து ஒரு கம்பெனி உற்பத்தி பண்ணுறதுக்கு ரஃபேல் நாட்டோட பாதுகாப்பில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா யார் உங்களுக்கு வந்து இது? அதுக்காக உச்சநீதிமன்றத்தில் பிரதமர் பொய்யே சொல்ல முடியும்னா இது எந்த நாட்டு பிரதமர்னு ஒரு கேள்வி நம்ம உங்கள் முன்னாடி எழுப்ப வேண்டியிருக்கு. அப்போது கஜா புயலில் 300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு மத்திய அரசு. விவசாயி மேலே உண்மையிலேயே அவருக்கு கரெக்டாக நினைச்சிருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் அக்ரி வித் யூ. அவர் வந்து ஒரு பிரதமர் எல்லா வகையிலையும் குறை சொல்லலை. ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்க இந்திய மக்கள்? 300 கோடி ரூபாய் நீங்கள் கஜா புயலுக்கு கொடுத்துறீங்க. உண்மையிலேயே தமிழக அரசு என்ன அவங்க கேட்டதுக்கு ஒரு யானை பொறிக்கு சோளப்பொறின்னு சொல்லுவோம், அதை விட மோசமாக இருக்குது. சோளப்பொறியிலேயே வந்து 4 பங்கு போட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். 300 கோடி கொடுத்தா அந்த விவசாயிகளுக்கு போதுமா? பல லட்சம் கோடி வாழ்க்கை ஆதாரத்தை இழந்து தவிக்கிற நமக்கு நீங்கள் ஒரு வரல. ஆனால் இவருக்கு ஏன்னா இந்த சினிமா நடிகையோட திருமணத்தில் போய் கலந்துக்கிற ஊரறிஞ்ச விஷயம் இது. தமிழ்நாட்டு அரசும் தமிழக அரசும் பல்வேறு சலுகைகளை அறிவிச்சிருக்கு. பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துச்சு, அதில் மறுமைக்கு ஒவ்வொரு கீழே 2000 ரூபாய் கொடுக்குது. ரேஷன் கார்டு வச்சு 2000 ரூபாய் கொடுக்குது. இதெல்லாமே மக்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. 2000 கோடி எவ்வளோ? 2000 ரூபாய் 65 லட்சம் பேருக்கு தரேன்னு சொல்கிறாங்க. கொடுங்க, தப்பே கிடையாது. நாம் என்ன சொல்கிறேன், நீ 2000 ரூபாய் கொடுக்காதீங்க, எங்களுக்கு வேலையை கொடுங்க. 2000 ரூபாய் கொடுத்தா நம்ம ஜனங்க அது கூட வாங்குவாங்க. உங்களுக்கே தெரியும், 43 பேர் இறந்து போனாங்க ஒரு வாட்டி எம்ஜிஆர் நகரில், இது சென்னையில் விருகம்பாக்கத்தில். எதுக்கு? இலவச சேலைக்காக இறந்து போனால் நம்ம தாய் சகோதரிகள் அங்கே இருக்காங்க. எதுக்கு? வறுமையும் ஏழ்மையும் அவங்களுக்கு அழுத்துது. அதனால தான் நீங்கள் இலவச அரிசியே கொடுக்குறீங்க. இலவச அரிசி ஏன் கொடுக்குறீங்க? அவங்க உயிர் வாழ்வதற்கான ஒரு சின்ன ஆதார சுருதி அது. நம்ம அதை வரவேற்கலாம். 1 ரூபாய் இட்லி போடுறீங்க, கரெக்ட். எதுக்கு? அவனுக்கு வேலை கொடுத்தா எல்லாம் நடக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, அரசு நான் உனக்கு இது வந்து மறைமுகமாக லஞ்சமாக தருகிறேன், எனக்கு இது அட்வான்ஸ் மாதிரி 2000 ரூபாய் நான் எவ்ரி மந்தாக கொடுக்குறாங்க, இல்லை ஒரே ஒரு மாதம் இப்போ போடுறேன்னு சொல்கிறாரு. அரசாங்கம் கொடுக்குறது லஞ்சம்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அரசாங்கம் எதுவுமே கொடுக்கூடாதா? இல்லை, அரசாங்கம் எதெல்லாம் கொடுக்கலாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 92 லட்சம் பேர்கிட்ட பதிவு பண்ணி காத்திருக்கான். அதில் நம்ம கணக்கு பிரகாரம் ஒரு 20 லட்சம் பேர் தனியாக வேலை செஞ்சுட்டு கூட காத்திருக்கலாம். மீதி 70-80 லட்சம் பேருக்கு வேலை இல்லை. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுங்க. நீங்களே சொல்கிறீங்க வருஷத்துக்கு 1,31,000 பேர் பிஇ படித்தவங்க வெளியே வராங்கன்னு. அவங்களோட நிலைமை என்ன? அவங்கள படிக்க ஒருத்தர் எல்லாம் சிரமப்பட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன கல்வி முறையை கொண்டு இப்போ சொல்லியிருக்காரு 5வது ஒரு மாணவன். நீங்கள் இந்த அரசு கொடுக்கின்ற பணத்தை பற்றி சொன்னீங்க. அரசாங்கம் டிவி கொடுத்தா ஏற்றுக்கிறீங்க, மிக்சி கொடுத்தா ஏற்றுக்கிறீங்க, 2000 கொடுத்தா மட்டும் அது லஞ்சம்னு சொல்கிறீங்க. இல்லை, டிவி கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறாங்கன்னா எல்லாம் வருங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பணம் வந்து பணத்தை உருவாகுது ஷேர் மார்க்கெட்டில், உங்களுக்கு தெரியும். அது வேலை வாய்ப்பை உருவாக்குனா தான் அந்த மணி சர்க்குலேஷனுக்கு எக்கனாமிக் டேர்ம்ஸில் வந்து ஒரு பொருத்தமான இடம்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுறாரு அவர்? நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறாரு, இது கரெக்டு. மிக்சி கிரைண்டர் கொடுத்தா கூட ஓரளவுக்கு ஏற்றுக்குவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரியில் உற்பத்தி ஆகும். உற்பத்தியானால் தேங்கி போயிருக்கக்கூடிய பொருட்கள் வந்து இலவசமாக கொடுப்பதுனால அதுக்கு ஒரு சேல்ஸ் இருக்குது. மடிகணினி அறிவுசார் விஷயம், இப்போ கிராமத்து பிள்ளைகளால் வாங்க முடியாது, கொடுக்கலாம், கரெக்டு. சைக்கிள் ஸ்கூலுக்கு வரணும், எஜுகேஷன் சொல்ல ரைட். அப்போ 5வது 8வது அதான் நான் சொல்ல வந்தேன். 8வது 10வது +1 +2 வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5 தேர்தலையும் ஒரு குழந்தை வந்து சந்திக்கிறாங்க. எலெக்ஷன் ஆகுது அவனுடைய படிப்புக்கு. அப்போ என்ன, இப்போ இந்த ஆண்டு நிறுத்தி வச்சுருக்கேன்னு சொல்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வருதுன்னா மத்திய அரசு தான் சொல்லுது, படிப்பு உட்பட நீ இலவசமாக தராதன்றது. அப்போனா 5வதுலேயே அவன் பயந்து ஓடிடுவான். அப்போது படிக்காத அந்த இல்லிட்ரஸி வந்து அதிகமாக தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் 2000 ரூபா கொடுக்க வேண்டாங்கிறீங்களா? 2000 ரூபாய் இல்லை, நான் சொல்கிறது என்ன, 2000 ரூபாய்க்கு நீங்கள் மாதம் கொடுத்தாலும் சரி, ஸ்டே பண்ண மாதிரி கொடுங்க. நாங்கள் இது பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் மாதம் 7000 ரூபாய் கொடுங்கன்றோம்.
மாதம் 7,000 ரூபாய் கொடுங்க. படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கொடுங்க. அரசாங்கம் கொடுக்குற 2,000 ரூபாய் இல்லை, அரசாங்கத்துக்கு சார்பாக மக்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு காலம் இல்லை. ஏன்னா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட தேர்தல் நிற்கிறோங்க. ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். எந்த தேர்தலையும் நாங்கள் பணம் கொடுக்குறது இல்லைங்க. நாங்கள் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஏன் 10 பேர் வெற்றி பெறலையா? ஏன் இப்போ பினராயி விஜயன் கேரளாவில் நான் பணம் கொடுத்தா வந்து ஆட்சிக்கு வந்தார் இல்லையே? 20 MP சீட்டுக்குன்னா எங்களால் வந்து அட்லீஸ்ட் 18லேருந்து 19 வரைக்கும் எங்களால் வர முடியும் அங்கேயே. ஏன் இதை சொல்கிறேன்? நான் இப்போ காசு கொடுத்து ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நான் காசு அரசாங்கம் தானே கொடுக்குது, அரசாங்கம் காசு கொடுக்குது. நான் காசு கொடுப்பதே பின்னாடி நான் வந்து காசு நான் சம்பாதிச்சுப்பேன் அப்படின்றதுக்காக முன்பணம் அது. அப்போ மக்கள் இந்த முறை ஏமாற தயாராக இல்லை. ரைட், இப்படி ஒரு வாதத்துக்கே வச்சுருவோம். ஏ கட்சி 500 ரூபா கொடுக்குதுங்க, பி கட்சி 400 ரூபா கொடுக்குதுங்க. யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஜனங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க ஜனங்க? 2 பேருக்கிட்டே வாங்கினா 900 ரூபா வாங்குறானாலே வச்சுப்போம். ஜனங்க தான் தப்பு. அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா நான் கரெக்டாக ஆகிறதுக்கு பதிலாக ஜனங்களை கரெக்ட் ஆகிட்டா நான் கரெக்ட் பண்ணிக்கலான்றது தான் அதனோட உள்ளீடு. 900 ரூபா கொடுத்தா 2 ஓட்டு கிடையாது ஒரு ஆளுக்கு. அப்போ எப்படி அவங்க ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு போடணும்? அப்போ ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டால் ஒரு ஆளை ஏமாத்தணும்னு தெரியும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? 2 பேரும் நம்மளை ஏமாத்துறான், காசு கொடுத்தான்னா தெரியாமல் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா? அழகிரி வெளிப்படையாக மதுரையில் வீடு வீடாக வந்து பணம் போட்டார் டோரை இது பண்ணிவிட்டு. ஆனால் அந்த டைமில் மோகன் MP 42,000 ஓட்டு வாங்கினார். இப்போ இறந்து போயிட்டார் எங்கள் மதுரையில். இதுவே கொடுக்காம நாங்கள் ஒன்றும் தோற்று போல் இது பண்ணலையே. ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது செகண்ட் டைம் ரைட்டு இது பண்ணணும். ஆனால் அவர் ஒன்றும் இதுவே கொடுக்கல. என்னை பொறுத்தவரை நான் 19,612 ஓட்டு வாங்கினேன். இப்போ எம்எல்ஏ 1 பைசா நான் கொடுக்கல. எனவே ஜனங்க எல்லாருமே இதுவாக மாட்டாங்க. 2த்தையும் வாங்கிட்டு யார் சரியான நம்ம வாழ்க்கை ஆதாரங்களை நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இதில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க நேர்மையாக வாக்களிப்பாங்க. ஜனங்க காசு வாங்கிட்டு காசு வாங்கின ஆளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்குது ஒரு ஓட்டு. நான் தான் உங்களுக்கு ஒரு மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஏ, மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு ஆள் வந்து 800 ரூபாய் கொடுக்குறாரு பி பார்ட்டி. ஈவன் ஒரு ஆள் 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். இன்னொருத்தர் சொல்கிறாரு எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது, சார் நாங்கள் 15,000 ரூபாய் வரைக்கும் பேசுகிறேன் சார், நான் சும்மா கேஷுவலாக வண்டியில் வரும்போது பேசிட்டு வர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தங்க இது? அப்போ ஓட்டே விலைக்கே அப்படின்னு அப்போ என்ன பண்ணுது இப்போ தேர்தல் கமிஷனு? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் தேர்தல் கமிஷன்கிட்ட தேர்தல் கமிஷனே எலெக்ஷனே நடத்துன்றோம். இப்போ நம்ம சத்யபிரகாஷ் சாகு என்ன சொல்லியிருக்காரு? 414 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டே கேட்டிருக்காரு. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு 39 MP தொகுதிக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் 414 கோடி எங்களுக்கு அலாட் பண்ணணுன்னு. ரைட், கூட ஒரு 100 கோடி ஆக போகுது. எந்த அரசியல் கட்சிக்கும் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாதீங்க, கேம்பெயின் பண்ணாதீங்க. உங்களுடைய கொள்கைகளை வந்து நீங்கள் இது மாதிரியான மீடியாக்களில் ஒளிபரப்பு பண்ணுங்கள். எல்லா அரசியல் கட்சியும் தரோம். யாரும் வீடு வீடாக போய் மக்களை தொல்லை பண்ணாதீங்க. நீங்கள் நபர் கூட கிடையாது, மிஸ்டர் நிஜந்தனா இல்லை பீமாரான் கூட கிடையாது. நாங்கள் சிம்பிளை தரோம், ஓட்டு போட்டு வீட்டில் உட்காருங்க, கவுண்ட் பண்ணி எந்த ஓட்டு யாருக்கு வருது பர்சன்டேஜ் அடிப்பில் MP MLA செலக்ட் பண்ணி அனுப்பலான்ற சிஸ்டத்துக்கு தேர்தல் கமிஷன் வரணும். தொகுதியில் யார் நல்லா வேலை செய்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியுமா வேண்டாமா? அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்பணுமா வேணாமா ஜனங்க? பர்சன்ட் டிஃபரன்ஸ் இல்லை, பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருந்தால் அவர் எங்கன்னா ஓடி போகிறாரு. இப்போ ஏதாவது நான் சொல்கிறேன், எந்த கட்சின்னு சொல்லலை, சில MLAக்கள் MPக்கள் வந்து வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு ரொம்ப கேவலமாக இருக்குது, ஆடு மாடு மாதிரி இருக்குது. இப்போது அந்த மாதிரி MLAக்கள் MPக்கள் போனால் திரும்ப அவர்களை அழைப்பதற்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை எனக்கு இருக்கும்போது திரும்ப அழைக்கக்கூடிய உரிமை எனக்கு வேணும். எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமான அது சப்ஜெக்ட் தேர்தல் நடைமுறை தொடர்பான. ஆமாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் அதிமுக தன்னுடைய இந்த அரசோடு காரணமாக மக்களுக்கு 1000 2000 கொடுத்ததில்ல, திமுக அணியை விட ஒரு படி மேலே இருக்கா இல்லையா? இல்லை, நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், இவர்கள் கொடுப்பது அரசு பணத்தை லஞ்சமாக மக்களிடம் கொடுக்கிறார்கள். அது என்னோட குற்றச்சாட்டு. அப்போ அந்த லஞ்சமாக கொடுக்கக்கூடியது இப்போ எடுத்து கொடுக்குற 5 ஆண்டுகள் முடியறதில்லை. இவர் வந்து 2 ஆண்டுகள் இருக்கார். 2 ஆண்டுகளில் நான் இத்தனை 1000 வேலை வாய்ப்பை நான் கொடுத்துருக்கிறேன். விவசாய பெருங்குடி மக்களுக்கு இவ்வளவு வந்து நான் சலுகைகள் செய்திருக்கிறேன். உரம் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. சொட்டு நீர் பாசனத்துக்கு நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன். உங்களால் சொல்ல முடியல சிலது சொல்லுங்கள். அது மாதிரி மக்கள் முன்னாடி எங்கள் தொடர்ந்து இவங்க தான் 7 ஆண்டுகள் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா 7 ஆண்டுகள் இவங்க தான் தொடர்ந்து அதிமுக சமீபத்தில் 2011 இது வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன் பார்க்கலாம். 8 ஆண்டுகள் 8 ஆண்டு அங்கே கரெக்டு. விட எடப்பாடி வந்து 8 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஆகுது. 2 ஆண்டுகள் மொத்தம் ஒரு 8 ஆண்டுகள் அவன் வந்துட்டான். 19 வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் 8 ஆண்டுகளை கடந்து வந்தாச்சு. இப்போ இந்த 2019 அப்போ நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம்ல. எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க? ஆனால் அவங்க கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குல்ல. பாமக சேர்ந்துருக்கு,
இன்னும் கூட சில கட்சியில் சேர சார் பாமக சேர்ந்ததை பற்றி தெரியும். அது ஒரு கொள்கை இருக்கான்னு நம்மளால் அதெல்லாம் ஜீரணிக்க முடியல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி பெரியாலேருந்து சமீபத்தில் அதை நேற்று முந்தானது ரஞ்சித்திலிருந்து எல்லாரும் வெளியே வராங்க. தேர்தல் முடியறதுக்குள்ளே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அநேகமாக வெளியே வருவாங்க. எல்லாம் போகிறதுனால பாமக ஒன்றும் இழப்பில்லை இல்லை? இல்லை கண்டிப்பாக இழப்பு. அவருடைய தொண்டர்கள் அநேகமாக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் சமூக வலைத்தளத்தில் தான் நான் இதை பண்ணேன். என்னோட இதுக்கே வந்தது அது செங்கம்னு இதில் ஒரு தாலுக்காவில் திருவண்ணாமலையில் பிஎம்கே. அதனால் நான் இதுவாக சொல்லலை, அவங்க எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கிறாங்கன்றது. கரெக்டாக பாட்டாளி மேல் கோடியை சுற்றி வச்சுட்டு பாட்டாளி மேல் கோடியை போட்டு புதைச்சிட்டு அது மேலே ஊந்து தேம்பி 2 பேர் அழுகுறாங்க. ஏன்? தன்னுடைய மன வலியை வேதனையை புரிந்து கொள்ளாத ஒரு தலைமை. திராவிட இயக்கங்களை தோற்கடிப்பேன்னு சொன்னது, ஊழல் கட்சிகளோடு இருக்க மாட்டேன்னு சொன்னது, மோடியை கமிஷனம் பண்ணது, மானங்கட்ட எடப்பாடி. இப்போ இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது கூட தவறுன்னா அதை விட்டுடுங்க. அந்த வார்த்தையை அவங்க பல முறை பயன்படுத்தியிருக்காங்க. தொலைக்காட்சியில் நீங்கள் எடுத்து போட்டால் கூட இருக்கும். யாரை சொன்னது? எடப்பாடியை சொன்னார். யாரை சொன்னார்? ஓ பன்னீர்செல்வத்தை சொன்னார். இவங்களை கூப்பிட்டு நீங்கள் தைலாவரத்தில் வந்து விருந்து வைக்கிறீங்கன்னா இதுக்கு பேர் என்ன? யார் இப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த சொல்லாடலுக்கு யார் பொருத்தமானவர் உங்கள் தொண்டர்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல. நீங்களே திமுக அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணி அவங்களுடைய கூட்டணி இல்லை கண்டிப்பாக கொள்கை ரீதியாக இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனம் கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே பண்ணது கிடையாது. தரம் தாழ்ந்த விமர்சனம் நீங்கள் எதிராக நின்று இருக்கீங்க. கடந்த மக்கள் கண்டிப்பாக நாங்கள் 2G கூட கடுமையாக விமர்சனம் பண்ணோம். அப்புறம் என்ன, நீதிமன்றத்துக்கு போய் சில வழக்குகள் அவங்க இல்லைன்னு சொல்லி வராங்க. எங்களுடைய கடமை அது. ஜெயலலிதா வந்து கன்விட் ஆகும்போது நாங்கள் சொன்னோம், வெளியே வந்த 2011 அவங்களோட கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்கள் உடனடியாக என்ன பண்ணோம், 2012 எங்களுடைய சட்டமன்ற குறிப்புகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். எங்கள் குறிப்புகளில் எல்லாரும் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏன் இப்போ 2012 போனதை பாராளுமன்றத்தை ஏன் நாங்கள் தனியாக வந்தோம்? சீட்டு மட்டும் பிரச்சனை இல்லை, கொள்கையும் பிரச்சனை. இப்போவும் நாங்கள் என்னென்னா, இப்போ திமுக போகிறது கொள்கையை விட்டுட்டீங்களா? கொள்கையை விடலை. நாங்கள் மோடி பேசிஸ்ட் அரசு. நீங்கள் சரியா சார், நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார். புல்வாமா தாக்குதலில் 350 கிலோலேருந்து 80 கிலோ வரைக்கும் ஒரு வெடி மருந்து வந்துருக்காங்க. நீங்கள் 1 கிலோ மாட்டுக்கறி எவனா வச்சுருந்தா அவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியுது. ஒருத்தன் 350 கிலோ வெடி மருந்தை வச்சு நம்ம சிஆர்பி 40 பேரை கொன்னுருக்கானா? நீங்கள் என்ன, நீ உன்னுடைய உளவுத்துறை நீ என்ன பண்ண, அதை வச்சு என்ன பண்ணுற? இவர் என்ன சொல்லிக்கிறாரு? இப்போ நேற்றுக்கு கர்நாடகாவில் நாங்கள் 28 சீட்டில் 22 சீட்டு ஜெயிப்போம். ஏன்னு கேட்டால் பாகிஸ்தான் மேலே நாங்கள் குண்டு போட்டுக்கிறோன்றார். இது என்னங்க அட்டூழி? அது எடியூரப்பா சொல்கிறேன் நான் கர்நாடகாவில். அப்போ என்ன அந்த கட்சியோட தலைமை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? நாடு அந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு, அதை சொல்கிறது. அதை நீங்கள் அரசியலாக்குறீங்க. இல்லை அரசாங்கம் இல்லை, அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். பிஜேபியையும் மோடியையும் ஆர்எஸ்எஸும் இல்லை, எடியூரப்பா தானே இதை சொல்கிறாரு. பாகிஸ்தான் மீது குண்டு போட்டால் நாங்கள் 28 இடத்துல 20 இடம் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாரு. இப்போ வெற்றி பெற்றுட்டோம் 22 என்ன அர்த்தம்? இது ஒரு தலைமைக்கு இது அருகதையாது. நாடு பதட்டத்தில் உள்ளாக்கி ஒரு யுத்தத்தை தொடுத்து 17வது பாராளுமன்றத்தில் தள்ளி போடுவது அல்லது தொடர்ந்து தான் ஆளுவது என்ற அந்த அதிகார மமதை வெறி இருக்குது. நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போ கூட நீங்கள் இந்த சபாய்க்கர் அந்த இவங்க ஸ்கேவஞ்சர்ஸோட நம்முடைய உழைப்பாளி கூட கால்களை கழுவுறாரு மோடி. ரைட், அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்கா? வெறும் 15 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டு. ஏன் சம்பளத்தில் அவங்களுக்கு உயர்த்தி கொடுத்தானே? நாடு முழுக்க பர்மனெண்ட் எம்ப்ளாயி அவங்கள ஆகணும்னா கால் கழுவக்கூடாதுங்கிறீங்களா? கால் கழுவுறதில்ல, கால் கழுவுறதே வந்து பெரிய ட்ராமா. என்ன ட்ராமா? ஆமாங்க, இப்போ 91வது ஆஸ்கர் இது நடந்ததுன்னு நினைக்கிறேன். இவருக்கு கொஞ்சம் முன்னாடி காலை கழுவிந்தாருன்னா 91வது டாக்குமெண்ட்ரி படத்துக்கு இவருக்கு அவார்டு கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ்டு நம்ம பிரைம் மினிஸ்டர். அதனால என்னென்னா, இது வந்து பண்ணுவாரா? இவருக்கு காலை கழுவுறாரு. நைட்டில் போனால் என்ன பண்ணுறாரு? அம்பானிக்கும் அதானிக்கும் காலை கழுவுறாரு, குளிக்க வைக்கிறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு. பகலில் நம்ம போன்ற சாதாரண மக்களை ஏமாத்துறதுக்கு பெரிய பேச்சாளர் 36 வருஷமாக தொடர்ந்து பேசுகிறாருல்ல, பெரிய பேச்சாளர் அவர், பெரிய நடிகர் அவர். நீங்கள்லாம் வந்து இப்போ சிரமப்படுறீங்க, நாங்களாம் சிரமப்படுறோம். அவர் அதுக்கெல்லாம் கிடையாது, நல்ல பேச்சாளர், த பிரில்லியன்ட் ஸ்பீக்கர். பதில் பயிலும் கருத்து திருப்பியும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கங்க. மீண்டும் ஒரு பதில் பயில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.